ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நித்தின் டி கவுட்ஸ். நீங்கள் பல வீடியோவை தாண்டி என் வீடியோவை தொட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். Wait a minute. Who are you? எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபரும் சரி, புதுசாக இப்போ வந்திருக்க வியூவர்ஸும் சரி, என்னை நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் வீடியோஸில் என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் லாங் வீடியோஸ் போடலை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட்னா டிபி கூப்பருடைய மிஸ்ட்ரி. இது நவம்பர் 24, 1971 போர்ட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போயிங் 727 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் போர்ட்லேண்ட்லேருந்து சீட்டலுக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த ஃப்ளைட்டோட நம்பர் 305. கரெக்டாக ஆஃப்டர்நூன் 2:50க்கு அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா 36 பேசஞ்சர்ஸ், அப்புறம் ஒரு 6 க்ரூ மெம்பர்ஸ், மொத்தம் 42 பேர். அதில் ஒரு ஆளாக நம்ம டிபி கூப்பர் அப்படிங்கிறவங்க இருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக, கூலாக, எந்த ஒரு நர்வஸ்னஸ் பயமும் இல்லாத நார்மல் பேசஞ்சராக தான் இருக்காரு. எந்த வித தொந்தரவுமே இல்லாமல் ட்ராவலும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு டிபி கூப்பர் அப்படின்ற அந்த ஆள் எனக்கு $2,00,000 வேணும், இல்லை அப்படின்னா என்கிட்ட பாம் இருக்கு, அதை நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அவர் கேஷுவலாக மிரட்டினதுனால அதை யாருமே நம்பல. அப்புறம் அவர் கையில் வச்சிருக்க பாமே காட்டினதுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்னு புரியுது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேராஷூட்டும் எனக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அந்த ஃப்ளைட் போக வேண்டிய இடமான சீட்டலில் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆட உடனே அங்கே அவங்க கேட்ட $2,00,000 வச்சிருக்காங்க. டிவி கூப்பர் அந்த பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள இருக்க எல்லா பேசஞ்சர்ஸையும் வெளியே வர சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காரு. இவர் ஒருத்தர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு பயந்துட்டு ஃப்ளைட்டையும் டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட் ஓரளவு மீடியம் ஹைட்ல பறந்துகிட்டு இருக்கு. நம்ம டிபி கூப்பர் கடைசியாக கேட்ட மாதிரி 4 பேராஷூட்டையும் அவருக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பேராஷூட்டை அவர் மாட்டிக்கிட்டு வெளியே கதவை திறந்துட்டு குதிச்சிருவாராம். எங்க குதிச்சிருப்பான்னு கெஸ் பண்ணும்போது அவன் கண்டிப்பா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் குதிச்சிருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்ல தேடுறாங்க. யாரு? FBI. என்னத்தான் FBI வந்து தேடினாலும் அவங்களுக்கு ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு ஆள் விழுந்திருப்பானா அப்படின்ற மாதிரி தான் அங்க இருந்திருக்கு. ஒரு பேராஷூட் இல்ல, அந்த மணில ஒண்ணு கூட இல்ல. இப்படி 1-2 நாட்கள் இல்ல, சில வருஷமே போகுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த இடத்துல ரிவருக்கு பக்கத்துல ஒரு சில மணி எல்லாம் இருந்த மாதிரி அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா இதுவுமே அந்த ஆள் வச்ச மணி தானா இல்ல அந்த ஆள்ல இருந்து சிதறி வந்ததான்லாம் எதுவுமே தெரியல. இதை ஏன்டா மிஸ்ட்ரி லிஸ்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னா அந்த டிபி கூப்பர் அப்படின்ற ஒருத்தன் அப்போ தொலைஞ்சு போனவன் தான். இப்போ வரைக்குமே அவர் கிடைக்கல. ஃப்ளைட்ல இருந்தவங்க எல்லாம் கேட்டு பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்தான், ஹைஜாக் பண்ணா, போனா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எப்படி போனாரு, காணாம போனாரா என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனா எல்லாரும் சொன்ன ஒரே பதில் அவன் செத்துட்டான்டா. இதையுமே ஒரு சில பேர் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கிட்ட காணாம போயிருக்காரு. அதனாலதான் ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்கல. ஏன்னா வெளியே தலை காட்ட முடியாது. சோ எனக்கு என்ன கேள்வினா எல்லாத்தையும் எடுத்துட்டு காணாம போறதுக்கா வந்தாரு? ஒருவேளை ஹைஜாக் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டு கிளைமேக்ஸ்ல சொதப்பிட்டாரோ? யாருக்கு தெரியும். அவர் என்கிட்ட ஒரு இடத்துல நல்லா கூட இருக்கலாங்க. நான் இதை எல்லாமே தீரமா நான் என்னோட இதுல மட்டும் தான் சொல்றேன். ஸோ எனிவேஸ் நம்ம ரியலாக பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து செத்துருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா பாடி வந்து கிடைக்கல. அதே மாதிரி வேறு எங்கேயுமே இவரால் தப்பிச்சு போயிருக்க முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்டில் போனாலும் மாட்டிக்குவார், வேறு எங்கிட்டு போனாலும் மாட்டிக்குவார். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கலாம். நான் அடுத்த வட்டம் திருத்திக்க பார்க்குறேன். ஸோ எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு நான் வந்து வெறும் பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு தெரிய முடியல. உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி போய் கேட்டால் உங்கள் பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். அதே மாதிரி இப்போ வீடியோ போட்டிருக்க ஓகேடா, அடுத்த வீடியோ எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் சத்தியமாக சொல்ல முடியாது. ஷார்ட்ஸ் இன் பிட்வீன் வரலாம், பட் லாங் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய டைம் இருக்கணும் போல். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், என் நேரம் எல்லாம் கரெக்டாக நான் வந்து இந்த 9th முடியும் போது, அதாவது நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் கைஸ். ஸோ 9th முடியும் போது நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டேன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் கரெக்டாக நான் இப்போ 10th போகிறேன். ஷெடியூல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஏதோ பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம பார்த்த டிபி கூப்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?